கதையோடு இணைந்திருப்பவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிரிப்போட நம்மளை சிந்திக்கவும் வச்ச தெனாலிராமன் கதைகளை பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடன் தீர்த்த தந்திரம். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இல்லாதவர்கள் வாங்கிய கடனை கொடுத்தவன் கஷ்டத்தினால் கேட்டால் கொடுத்துதான் தீர வேண்டும். ஆனால் ஒரு பெரிய அரசரோ செல்வ சீமானோ கொடுத்த கடனை கஷ்டத்தில் உள்ளவனிடமும் கடனை தீர்க்க முடியாதவனிடமும் கொடுக்குமாறு நிற்கினால் தந்திரமாக தப்பித்துக் கொள்வது பாவம் அல்ல என்ற சமத்துவ கொள்கையும் சமூக கண்ணோட்டமும் உள்ளவர் தெனாலிராமன். ஒருமுறை தன் தாய் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தபோது மருந்து வாங்க பணம் இல்லாமல் திண்டாடினார் தெனாலிராமன். அரசவை சம்பளமும் கொடுக்கப்படவில்லை. அரசரிடம் சம்பளத்தை கேட்பதற்கும் தெனாலிராமனுக்கு அச்சம். ஆகவே அரசரிடம் கடனாக ஒரு தொகை பெற்றிருந்தார். எத்தனையோ தடவை அரசர் ராஜகுருவின் தூண்டுதலால் ராஜகுருவின் மூலம் கடன் தொகையை திருப்பி செலுத்துமாறு சொல்லிவிட்டார். தெனாலிராமன் அதற்கெல்லாம் மசிவாரா? ராஜகுருவும் அதை சாதாரணமாக விட்டுவிடுவாரா? அரசரே, நேராக தெனாலிராமன் வீட்டுக்கு சென்று கடனை வசூலித்தால்தான் முடியும் என்று ராஜகுரு ஆலோசனை கூறினார். தெனாலிராமன் எப்படியோ அரசர் தன் வீட்டுக்கு வரும் திட்டத்தை அறிந்து கொண்டு அரசரை சந்திக்காமல் 10 நாட்கள் இருந்தார். உடம்புக்கு சரியில்லை என்ற வதந்தியையும் மனைவி மூலம் தெனாலிராமன் பரப்பிவிட்டார். இதை பயன்படுத்தி தெனாலிராமனை நேரில் பார்த்து உடல் நலம் விசாரித்துவிட்டு அப்படியே கடனையும் கேட்டு வரலாம் என திட்டம் கொடுத்தார் ராஜகுரு. அரசரும் அவ்வாறே தெனாலிராமன் வீட்டுக்கு சென்றார். அப்போது வாசலில் நின்று கொண்டிருந்த தெனாலிராமன் மனைவி, மன்னர்மன்னனே, கடன் சுமை தாழாமல் என் கணவர் கவலையோடு கிடக்கிறார். கடன் தீர்ந்து விட்டது என்று அவர் காது குளிர கேட்டால்தான் அவர் ஆத்மா சாந்தியடையும் என்று அடிக்கடி படுக்கையில் முணங்கிக் கொண்டே இருக்கிறார் என்றாள். அதை கேட்டு இரக்கம் கொண்ட அரசருக்கு தன் தாயுடைய ஆத்மா சாந்தியடையாத நிகழ்ச்சியும் அதன் பரிகார சிந்தனையும் நினைவுக்கு வந்தது. ராமா, நீ எனக்கு தர வேண்டிய கடன் தீர்ந்து விட்டது. நீ சாகும்போது உனக்கு எந்த குறையும் இல்லை. நீயும் யாருக்கும் எந்த குறையும் வைக்கவில்லை. கவலை கொள்ளாதே என்று உரக்க கூறினார். சாகும் தருவாயில் காது அடைத்து கொள்ளும், ஆகவே உரக்க கூறுங்கள் என்று ராஜகுரு ஆலோசனை சொல்லவே அவ்வாறே அரசரும் உரக்க கூறினார். தன் மானசீக எதிரி சாகிறான் என்று ராஜகுருவுக்கு உள்ளூர மகிழ்ச்சி. அரசரின் வார்த்தை காதில் விழுந்ததுமே படுக்கையிலிருந்து ஒரு துள்ளலோடு எழுந்தார் தெனாலிராமன். அரசர் முன்வந்து வணங்கி, அரசர்க்கரசே, அகில உலக வள்ளலே, தங்கள் கடன் சுமை தாங்காமல் நான் சாக கடந்தேன். இப்போது தாங்கள் அந்த சுமையை ராஜகுரு முன்னிலையில் நீக்கிவிட்டதாக கூறியதால் நான் புத்துணர்வும் புத்துயிரும் பெற்று எழுந்து விட்டேன் என்று கூறி சிரித்தார். தெனாலிராமனுடைய சாதுரியமான நகைச்சுவையை அரசர் மிகவும் ரசித்தார், பாராட்டினார். ராஜகுருவுக்கு அது சங்கடமாக இருந்தது. குதிரை விலை. தெனாலிராமனுக்கு உண்மையாகவே உடல்நலம் குன்றும் அளவுக்கு நோய் வாட்டியது. அரண்மனை வைத்தியர்கள் உட்பட அறிமுகமான அத்தனை வைத்தியர்களும் மருந்து கொடுத்தும் நோய் குணமடையவில்லை. புரோகிதர்களாகிய அந்தணர்களுக்கு சூடு போட்ட தோஷம் இவ்வாறு பாதிக்கிறது. அதனால் அதற்கு ஏற்ற பரிகாரம் செய்தால் இத்தோஷம் நீங்கிவிடும் என்று ஒரு மாந்திரிகர் தெனாலிராமன் மனைவியிடம் கூறினார். அதற்குள் அந்த மாந்திரிகர் கூறிய பரிகாரம் சூடு போட்ட அந்தணர்களுக்கு செவி வழியாக போய் சேர்ந்தது. அந்தணர்களும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தெனாலிராமனை பழிவாங்கிவிட திட்டம் தீட்டி ஒரு அந்தணரை தெனாலிராமன் வீட்டுக்கு அனுப்பினார்கள். அவ்வாறு சென்ற அந்தணர் தெனாலிராமனை பார்த்துவிட்டு, இதற்கு முறையான பெரிய சாந்தி செய்தால்தான் பூரண சுபிட்சம் உண்டாகும். அதற்கு 1000 பொன் செலவாகும் என்று கூறினார். 1000 பொன் தற்போது எங்களிடம் இல்லை. எழுந்து அவர் நடமாடினால் போதும். உடனே எங்களிடம் உள்ள அந்த குதிரையை விற்று 1000 பொன்னை தந்துவிடுகிறோம் என்று கூறினாள் தெனாலிராமன் மனைவி. குதிரையை அந்தணர் பார்த்தார். ஆசை அதிகமாகிவிட்டது. நோய் குணமாகி குதிரையை விலை பேசி அதை விற்று பிறகு 1000 பொற்காசு தருவதென்றால் ஒரு நிபந்தனை. அதாவது குதிரை என்ன விலை விற்கிறதோ அந்த பணம் பூராவையும் எனக்கே கொடுத்து விட வேண்டும் என்று அந்தணர் கூறிவிட்டார். தெனாலிராமன் மனைவியும் அப்படியே ஒத்துக்கொண்டாள். புரோகிதர் பேசியபடி தோஷத்திற்கு சாந்தி கழிக்கும் பணியில்
முழுமையாக ஈடுபட்டார். அன்று மாலையே அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்க வைத்து நோய் குணமாகி எழுந்து அமர்ந்து விட்டார் தெனாலிராமன். புரோகிதர் தாம் சாந்தி செய்ததால்தான் முழு வெற்றி என்று பிரகடனப்படுத்திவிட்டார். புரோகிதர் ஒரு வாரம் கழித்து தெனாலிராமனை பார்க்க வந்தார். குதிரையை விற்று பேசியபடி பணத்தை கொடுக்குமாறு வற்புறுத்தினார். வேறு வழியின்றி தெனாலிராமன் வீட்டிலுள்ள பூனைக்குட்டியையும் குதிரையையும் சந்தைக்கு பிடித்து சென்று விற்பனை செய்வதற்கு விலை சொல்லிக் கொண்டிருந்தார். புரோகிதரும் கூடவே இருந்தார். பூனைக்குட்டியை கையில் வைத்துக்கொண்டும் குதிரையை அருகில் நிறுத்தி கொண்டும் இந்த பூனைக்குட்டி 2000 பொன் என்று மேடையில் ஏறி சொன்னார். இதை வாங்குபவருக்கு இந்த குதிரை ஒரே ஒரு பொன்னிற்கு தரப்படும் என்று கூவிக்கொண்டிருந்தார். நல்ல ஜாதி குதிரை என்பதை கண்ட ஒருவன் 2001 பொன்னை கொடுத்து பூனைக்குட்டியையும் குதிரையையும் பெற்று சென்றான். தெனாலிராமன் குதிரை விற்ற ஒரு பொன்னை புரோகிதரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். புரோகிதர் தகராறு செய்து முடிவில் வழக்கம் போல வழக்கு அரச சபைக்கு வந்தது. அரசர் தெனாலிராமனிடம் விசாரித்தார். தெனாலிராமன், எங்கள் இருவருக்குமான ஒப்பந்தம் உண்மைதான். குதிரை விற்ற பணத்தை கொடுப்பதாகத்தான் சொன்னேன். இன்ன விலைக்கு விற்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் எழுதவில்லை. நான் என் குதிரையை என் இஷ்டப்படிதான் விற்பேன். அப்படி குதிரையை விற்ற பணத்தை, அதாவது பூனை விலை 2000 பொன், குதிரை விலை 1 பொன், ஆகவே அந்த ஒரு பொன்னை மட்டும் வாக்கு தவறாமல் தந்துவிட்டேன் என்று அரச மண்டபத்தில் நடந்த விசாரணையின் போது விளக்கம் தந்தார். மன்னரும் மற்றவர்களும் தெனாலிராமனுக்கு பதில் கூற முடியவில்லை. அவருடைய புத்திசாலித்தனத்தை எண்ணி உள்ளூர வியந்தனர். புரோகிதர் கூறியபடி குதிரை விற்ற பணத்தை தெனாலிராமன் தந்துவிட்டதால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதாக தீர்ப்பளித்தார் அரசர். அந்தணர்களும் ராஜகுருவும் வாயடைத்து போனார்கள். வாயுள்ள பிள்ளை வெல்லும். அரண்மனை பூந்தோட்டத்தில் வெளிநாட்டு ரோஜாக்களும் வண்ண வண்ண மலர்களும் அழகாய் பூத்து குலுங்கும் செடிகளும் நிறைந்து கிடந்தன. அதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வரவழைக்கப்பட்ட வெளிநாட்டு நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் போர்க்கால நடவடிக்கையின் வேகத்தில் அக்கறையுடன் பணியாற்றி கொண்டிருந்தனர். மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் காவலாளிகள் கண்ணை இமைக்காப்பது போல காவல் காத்து வந்தனர். தெனாலிராமன் மகன் தந்தையைப் போலவே சாமர்த்தியமானவன். ஒரு நாள் மாலை காவலர்களையெல்லாம் ஏமாற்றிவிட்டு அழகழகான மலர்களையெல்லாம் பறித்து வந்து தாயின் கையில் கொடுத்து விட்டான். தாயார் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவு கூற முடியவில்லை. தாயாரின் மகிழ்ச்சியை நிறைய பெற வேண்டும் என்பதால் தினமும் மலர்களை பறித்து வந்தான். ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப காவலர்களிடம் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டான். அதனால் காவலாளிகள் அவனை அங்கேயே அடைத்து விட்டனர். மகனை காணாமல் தவித்த தெனாலிராமன் தன் மனைவியின் யோசனைப்படி பூஞ்சோலைக்கு தேடிக்கொண்டு வந்தார். பூஞ்சோலையில் எதிரில் வந்த காவலாளிகள், உன் மகன் பூத்திருடன், தினமும் பூக்களை திருடுவான் போலிருக்கிறது. இன்று நாங்கள் கையும் களவுமாக பிடித்து விட்டோம். பூக்களை மடியில் கட்டி வைத்துள்ளான். அப்படியே இன்னும் சிறிது நேரத்தில் அவனை அரசர் அரசவைக்கு கொண்டு வர உத்தரவிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அரசராலும் அரச குருவாலும் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவான். அதற்குள் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளலாம் என்றனர். தெனாலிராமன் பாசத்தின் மிகுதியால் பூந்தோட்டத்தில் தன் மகனை அடைத்து வைத்துள்ள அறையை எட்டி பார்த்தார். மகன் பயத்தோடு நின்று கொண்டிருந்தான். தெனாலிராமனுக்கு நெஞ்சு பக்கென்றிருந்தது. ஒருவாறு சமாளித்து சுதாரித்து கொண்டு, காவலாளிகளே, என் பிள்ளை வாயுள்ளவன், என்னைப் போலவே புத்திசாலி, எப்படியும் பிழைத்துக் கொள்வான். நீங்கள் நினைப்பது போல அவன் பூக்களை திருட வந்திருக்க மாட்டான். தன் தாய் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாள். அவளுக்கு மருந்துக்காக மூலிகை செடிகளை பறித்து மடியில் கட்டி கொண்டிருப்பான் என்று மகனுக்கும் கேட்குமாறு உரக்க சத்தமிட்டு சொன்னார். தெனாலிராமன் பெற்ற புத்திரன் அல்லவா? தகப்பன் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயாதா? மகன் தந்தையின் குறிப்பை புரிந்து கொண்டான். உடனே தன் மடியில் இருந்த ரோஜா மலர்களையும் மற்ற பூக்களையும் மென்று தின்றுவிட்டான். மடியில் மீதம் இருப்பது மூலிகை இலைகளைப் போல பசும் தலைகள்தான். அத்தோடு கை கேட்டிய மேலும் சில இலை தலைகளை பறித்து அவற்றோடு சேர்த்து கொண்டான். அரசர் முன் சிறிது நேரத்தில் தெனாலிராமன் மகன் கொண்டு சென்று நிறுத்தப்பட்டான்.
தெனாலிராமன், அரசகுரு ஆகியோருடன் பல முக்கியஸ்தர்களும் அங்கு நின்றிருந்தனர். தெனாலிராமன் புத்தி கூர்மையையும் சாதுரிய பேச்சையும் அதனால் அடையும் புகழையும் கண்டு பொறுக்காத சிலர், தெனாலிராமன் தந்திரம் பலிக்காது என்றும் இதில் மானம் கெடப் போகிறான் என்றும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். சிறுவனே, அழகான ரோஜா மற்றும் வண்ண மலர்களை பறித்து மடியில் வைத்திருக்கிறாயே, நம் நாட்டில் திருடனுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று அரசர் கோபமாக விசாரணை செய்தார். அரசர் குலத் தலைவரே, எமக்கெல்லாம் அன்னமிடும் வள்ளலே, தெனாலிராமன் என்னும் வாதவித்தகர் பெற்ற பிள்ளையை ஐயம் கொள்ளலாமா? அக்குல குழந்தாகிய நான் திருடுவேனா என்று பூடகமிட்டு தெனாலிராமன் மகன் பேசத் தொடங்கினான். அனைவரும் விக்கித்து அவனுடைய மொழியின் லாவக வெளிப்பாட்டை கேட்டு என்ன சொல்லப் போகிறானோ என்று அரசரும் சபையோரும் வாய்ப்பிழந்து நின்றனர். ஒரு நிமிடம் இடைவெளி விட்டு, என் அம்மாவுக்கு ஒரு மூலிகை செடியை தேடி போனேன். காவலாளிகள் இருவரும் குரட்டையிட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். மூலிகையை மட்டும் பறித்து மடியில் வைத்திருக்கிறேன். மலர்களை நான் பறிக்கவே இல்லை என்று கூறி மடியை அவிழ்த்து உதறினான். மலர் ஒன்று கூட இல்லை. மூலிகை இலைகளாகவே தென்பட்டனர். சபையோர் வியப்பில் வீழ்ந்தனர். காவலாளிகள் கண்களில் ஊசி கொண்டு குத்துவது போல திடுக்கிட்டனர். தெனாலிராமன் தலை நிமிர்ந்து பணிவை தேக்கிய கண்களால் அரசரை பார்த்தார். அரசகுருவை அலட்சியமாய் பார்த்து ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார். அரசருக்கு கோபம் துடித்தது. வேலையில் கருத்து கொள்ளாமல் தூங்கியதற்காகவும், சிறுவன் மீது பொய்க்குற்றம் சாட்டி அவமானப்படுத்த முயன்றதற்காகவும் காவலாளிகளுக்கு அரசர் தண்டனை வழங்கினார். சிந்தித்து செயல்பட்டதற்கும் செம்மையாக பேசி வென்றதற்குமாக தன் மகனை தெனாலிராமன் கட்டி தழுவினார். எனக்கு கிடைப்பதில் உனக்கு பாதி. ஆந்திர மாநிலத்தில் நாட்டுப்புற கலைகளிலேயே மிகவும் புகழ்பெற்றது குச்சிப்புடி நடனம். அந்த குச்சிப்புடி நடனத்தில் வல்லவர் ஒருவர் தன் திறமைகளையும் பெருமைகளையும் கிருஷ்ணதேவராயருக்கு காட்ட விஜயநகரம் வந்தார். அரசரை சந்தித்து தன் கலைத்திறமையை காட்ட ஒரு வாய்ப்பு தருமாறு பணிவோடு விண்ணப்பித்தார். அரசரோ தனக்கு மிகவும் இஷ்டமான கிருஷ்ணலீலா நடனம் ஆடுமாறு நடன கலைஞர்களிடம் சொன்னார். தெனாலிராமன் ஏதாவது கேலி பேசி நடனத்தின் சுவையில் தொய்வு ஏற்படுத்திவிடக்கூடும். ஆகவே அவனை உள்ளே அனுமதிக்காதீர்கள் என்று ராஜகுரு அரசரிடம் பணிவாக விண்ணப்பித்தார். அரசரின் வசந்த மண்டபத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடாயிற்று. அங்கு தெனாலிராமன் நுழைய தடை விதிக்கப்பட்டது. அதற்கு ஏற்றவாறு காவலாளிகள் கண்ணும் கருத்துமாக இருக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சி ஆரம்பித்த சிறிது நேரத்திற்குள் எப்படியோ தெனாலிராமன் உள்ளே வந்துவிட்டார். கிருஷ்ணர் வேடமிட்டு ஆடிக்கொண்டிருந்த குச்சிப்புடி நடனக்காரர் கோபியர்களின் வெண்ணெயை திருடிய கண்ணனுக்கு தண்டனை அளிப்பதை நடித்து காட்டிக் கொண்டிருந்தார். சரியாக மனதுக்கு திருப்திப்படும் வகையில் நடிக்கவில்லை. தெனாலிராமனுக்கோ கோபம் அதிகரித்து கொண்டிருந்தது. மத்தால் அடிவாங்குவதாக நடித்து காட்டினார். தத்துரூபமாக அந்த நடிப்பு அமையவில்லை. அதனால் அருகில் இருந்த ஒரு களியை எடுத்து தெனாலிராமன் அடித்து விட்டார். கிருஷ்ண வேடமிட்டவர் குய்யோ முறையோ என்று பதறிக்கொண்டு கத்தினார். அரசருக்கு கோபமும் எரிச்சலும் மிக கடுமையாக வந்தது. தன் அருகில் இருந்த மெய்க்காப்பாளர்களை அழைத்து தெனாலிராமனுக்கு 24 கசையடி கொடுத்து உள்ளே இழுத்துச் சென்று இந்த நிகழ்ச்சி முடியும் வரை சிறையில் அடைத்து வையுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார். மெய்க்காப்பாளர்கள் கசையடி கொடுக்க வரும்போது கொஞ்சம் பொறுங்கள் என்று தடுத்துவிட்டு அரசருக்கு முன் கை குவித்து மன்னர் பிரானுக்கு அடியேனி விண்ணப்பம் என்று கூறினார். அரசர் சொல் என்றார் கோபமாக. நான் உள்ளே வரும்போது தங்களுடைய வாயிலில் வாயிற்காப்போர் எனக்கு முதலில் உள்ளே வர அனுமதி மறுத்தார்கள். நான் எனக்கு கிடைக்கும் பரிசில் தங்களுக்கும் பாதி தருகிறேன், என்னை அனுமதியுங்கள் என்று பரிசு ஆசை காட்டி வாக்கு தந்து வந்துள்ளேன். எனவே முதலில் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி உள்ளே வந்த எனக்கு கொடுக்கும் பரிசில் பாதியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திருத்தி நாட்டை செழுமைப்படுத்துதலே எனக்கு முதன்மையான நோக்கம் என்று பணிவோடு தங்களிடம் விண்ணப்பிக்கிறேன் என்று தெனாலிராமன் கூறினார். அரசருக்கு கோபம் ஒரு பக்கம். தெனாலிராமன் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை புரிவதாகவே இருக்கிறது. அதுவும் நகைச்சுவையாகவே எதையும் செய்கிறான். அவனுடைய நகைச்சுவை உணர்வை எண்ணி அவரையும் அறியாமல் மகிழ்ந்தார். இருந்தாலும் குச்சிப்புடி நடன கலைஞரை
ஏன் களியால் அடிக்க வேண்டும்? அது குறும்புத்தனம் தானே என்ற கோபத்தோடு, உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் என்று குற்றம் சுமத்தினார் அரசர். புகழ்பெற்ற ஒரு நடன மேதையின் பெயரை தன் பெயரென பொய் கூறியவன் இவன். இவன் ஆடியது குச்சிப்புடி நடனம் அல்ல, டப்பாங்குத்து ஆட்டம். இதை கேள்விப்பட்டே அரசரை ஏமாற்றிய இவனை தண்டிக்க வேண்டுமென்று இங்கு வந்து அவ்வாறு களியால் அடித்தேன் என்று தெனாலிராமன் தான் செய்ததன் நியாயத்தை சொன்னார். நடனமாட வந்தவன் உண்மையை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டான். ஒரு கலைஞன் என்பதால் மன்னிக்குமாறு தெனாலிராமனே அரசருக்கு சிபாரிசு செய்தார். காவலர்கள் லஞ்சம் வாங்க ஆசைப்படாதீர்கள் என்று எச்சரிக்கப்பட்டனர். தெனாலிராமன் பரிசுகளால் பாராட்ட பெற்றார். அரசர் தன்னை விட சூட்சமமும் சாமர்த்தியமும் நிறைந்தவன் தெனாலிராமன் என்று புரிந்து கொண்டார். சமூக துரோகத்திற்கு தண்டனை. போலி துறவிகளும் போலி மருத்துவர்களும் அதிகமாக நாட்டில் தோன்றி மக்களை ஏமாற்றும் செய்தி விஜயநகர பேரரசர் காதில் விழுந்தது. அவர் மிகவும் வேதனையோடு ராஜகுருவிடமும் தெனாலிராமனிடமும் கலந்தாலோசித்தார். தெனாலிராமன் வெளியூர் போலி துறவிகளாலும் மருத்துவர்களாலும் தனியாக ஒருபோதும் நம் ஊரை ஏமாற்ற முடியாது. அதற்கு யாரேனும் அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் உள்ளூரில் இருந்து உதவி செய்யாமல் வெளியூர்காரன் நம் ஊர் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆகவே அவ்வாறு உதவுகின்றவனை ஒழித்தால் போலி ஒன்றும் செய்ய முடியாது என்று தீர்மானித்தார். ஒரு நாள் தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு போலி துறவி வந்து தங்கினான். சலவை தொழிலாளிக்கு நிறைய பண ஆசை காட்டி தன் வசப்படுத்தி கொண்டான். சலவை தொழிலாளி மூலம் யார் வீட்டில் என்ன விதமான நோய் உள்ளது என்று தெரிந்து கொண்டு அவர்களை நேரில் பார்த்து தெய்வ சக்தியால் அவற்றை சொல்வதைப் போல சொல்லி நம்ப வைத்தான். தெய்வ சக்தி நிறைந்தவராக அம்மக்களை நம்ப வைத்தான். அவனுடைய மருந்துகளை வாங்கி சாப்பிட்டவர்களில் சிலர் உயிரிழந்தனர். சிலருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. சிலருக்கு இருந்த நோயோடு வேறு புதிய நோய்களும் சேர்ந்து கொண்டன. சிலர் வெறிப்பிடித்து வீதியில் அலைந்தனர். 15-20 நாட்களாக இதை கவனித்து கொண்டிருந்த தெனாலிராமன் சமூக துரோகியான போலித்துறவிக்கும் அவனுக்கு துணை நிற்கும் சலவை தொழிலாளிக்கும் தகுந்த தண்டனை வழங்க வேண்டுமென திட்டம் போட்டார். அதன்படி ஒரு நாள் போலித்துறவியிடம் சென்று, என் உறவினர் ஒருவருக்கு கடுமையான நோய் பிடித்துள்ளது. யாராலும் கண்டுபிடித்து குணப்படுத்த இயலவில்லை. அதை தாங்கள் குணப்படுத்த இயலுமா என்று பணிவோடும் பயபக்தியோடும் கேட்டார். நம்மால் முடியாததா? முடியும் என்று கூறிக்கொண்டு தெனாலிராமனை பின்தொடர்ந்தான் அந்த போலித்துறவி. முன்பு துறவி கொடுத்த மருந்து சாப்பிட்டு வெறிநோய் வந்து வீதியில் அலைந்து கொண்டிருந்த ஒருவனிடம் தெனாலிராமன் அழைத்துச் சென்றார். துறவியை அடையாளம் கண்டு கொண்ட அந்த பைத்தியக்காரன் வெறிகொண்டு முடியை இறுக பிடித்து தரையில் முழு பலம் கொண்டு அடித்தான். துறவியோ அதே இடத்தில் மூளை சிதறி செத்தான். இங்கே ராஜகுரு தன் பழி தீர்க்கும் புத்தியை பயன்படுத்தி தெனாலிராமன் ஒரு கொலை செய்வதற்கு காரணமாயிருந்தான் என்று கிருஷ்ணதேவராயரிடம் தெனாலிராமன் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனைக்கும் வழிவகுத்து விட்டார். அரசர் விசாரணை தொடங்கினார். தெனாலிராமன் நடந்ததையும் சமூக துரோகிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையும் பற்றி விளக்கம் கூறினார். அரசர் தெனாலிராமன் செய்ததை வரவேற்பது போல தலையை ஆட்டிக்கொண்டிருந்தார். ஆனால் ராஜகுரு ஒருவன் எத்தகைய கடுமையான குற்றம் செய்திருந்தாலும் அக்குற்றம் பற்றி அரசரிடம் முறையிட வேண்டுமே ஒழிய பொதுமக்களில் ஒருவனே தண்டனை வழங்கவோ தீர்ப்பளிக்கவோ முற்பட்டுவிடக்கூடாது. அப்படி செய்தால் நீதி வலுவிவிடும். ஆகையால் துறவியை கொலை செய்ய தூண்டுதலாக இருந்த தெனாலிராமனை கழுத்தளவு மணலில் புதைத்து யானையின் காலால் இடறச் செய்ய வேண்டும் என்று அரசரிடம் வேண்டுகோள் வைத்தார். அரசரும் அதை ஏற்று ராஜகுரு சொன்ன மாதிரி செய்யுமாறு ஆணை பிறப்பித்தார். காவலாளிகள் தெனாலிராமனை நகரின் எல்லைக்கு கொண்டு சென்று கழுத்தளவு குழி தோண்டி அந்த குழியில் இறக்கி தலை நீங்களாக கழுத்தளவு மணலில் அவரை புதைத்து விட்டனர். அத்துணை காவலாளிகளும் யானை கொண்டு இடறச் செய்வதற்கு ஒரு யானை பிடித்து வர அரண்மனைக்கு சென்றனர். துறவிக்கு உதவி செய்து மக்களை ஏமாற்றுவதற்கு வழி செய்து கொடுத்த அந்த சலவை தொழிலாளியாகிய கூனனே அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்தான். அழுக்கு துணிகளை கழுதை மீது ஏற்றிக்கொண்டு கூன்முதுகோடு நடந்து வந்தான். தெனாலிராமன் அவனை கண்டதும் கூவி அழைத்தார். உன்னைப்போல் நானும் கூனன்தான். ஒரு சித்தர் இந்த கூனை நிமிர்த்துவதற்கு இப்படி குழியில் இருக்குமாறு கூறினார். ஒரு நாள் எல்லாம் இப்படி இருந்தால் போதுமாம்.
ஒரு நாள் 24 மணி நேரம் முடிந்துவிட்டது. கூன் நிமிர்ந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. ஆகவே வெளியில் என்னை இழுத்துவிடு. எனக்கு கூன் நிமிர்ந்துள்ளதை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது என்று அந்த கூணனாகிய சலவை தொழிலாளியிடம் வேண்டுகோள் வைத்தார். அவர் சொன்ன பொய்யை கூணன் நம்பி மண்ணை தோண்டி தெனாலிராமனை வெளியில் எடுத்து விட்டான். தெனாலிராமன் கூன் நிமிர்ந்து விட்டதாக நடித்து கூணனுக்கும் அந்த பயிற்சியில் நம்பிக்கையையும் நாட்டத்தையும் தூண்டிவிட்டான். சலவை தொழிலாளி கூணன் தெனாலிராமனிடம், என்னை இந்த குழியில் இறக்கி வைத்துவிட்டு கழுதையை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுவிட வேண்டும். நான் செய்த உதவிக்கு கைமாறு செய்க என்று பணிவோடு வேண்டினான். தெனாலிராமன், சமூக துரோகியே, உனக்கு இதுதான் தண்டனை என்று மனதில் நினைத்து கொண்டு, நன்று நன்று, நன்றி மறப்பது நன்றல்ல. நான் கழுதையை உன் வீட்டில் விட்டுவிடுகிறேன், கவலைப்படாதே என்று கூறி அந்த கூணன் சலவை தொழிலாளியை தான் இருந்த குழியில் இறக்கி தன்னை மூடியிருந்தவாறு மூடிவிட்டு விரைவாக சென்றார் வீட்டுக்கு. தனக்கு கூன் நிமிர்ந்துவிடும், தன்னை பழிக்கும் மனைவி மக்களையும் மற்றோரையும் ஒரு கை பார்க்க வேண்டியதுதான் என எண்ணி மிக மகிழ்ச்சியாக மனதுக்குள் ஆனந்த கூத்தாடி கொண்டிருந்தான் அந்த சலவை தொழிலாளி. சிறிது நேரத்தில் யானையுடன் வந்த காவலாளிகள் குழியில் இருப்பது யார் என பார்க்காமல் யானையை கொண்டு தலையை இடரும்படி செய்தார்கள். போலித்துறவிக்கு வலதுகரமாக விளங்கிய சலவை தொழிலாளி மாண்டு விட்டான். காவலாளிகள் ராஜகுருவிடமும் அரசரிடமும் சென்று தங்கள் ஆணையை நிறைவேற்றி தெனாலிராமன் தலையை யானையை கொண்டு இடரச் செய்துவிட்டோம் என்று கூறினார்கள். ராஜகுருவுக்கு தன் புகழுக்கு தடையாக இருப்பவன் ஒளிந்தான் என்று மிகுந்த மகிழ்ச்சி. அரசருக்கு காவலாளிகள் கூறியதிலும் ராஜகுருவின் யோசனையை கேட்டதிலும் மிகுந்த வருத்தம் உண்டானது. ராஜகுருவின் ஆலோசனையை கேட்டு தெனாலிராமனுக்கு மரண தண்டனை அளித்திருக்கக்கூடாது. தந்திரசாலியாகவும் நல்ல சமூக கண்ணோட்டம் உள்ளவனாகவும் விளங்கிய ஒரு புத்திசாலியை இழப்பது நாட்டுக்கு பெரிய இழப்பு என்று எண்ணி கவலைப்பட்டார். கவலையிலும் குழப்பத்திலும் அரசர் இருந்தபோது திடீரென சிறிது நேரத்தில் அரசர் முன் தெனாலிராமன் வந்து வணங்கினார். அரசர் இமயமலை அளவு மகிழ்ச்சியினால் வளர்ந்து விட்டதாக ஒரு உணர்வு கொண்டார். சலவை தொழிலாளிக்கு சாகும் அளவுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் என தங்களிடம் கேட்டு காவலாளிகள் யானையை பிடித்து செல்ல வேண்டாம் என ஆணை பிறப்பிக்க செய்ய வேண்டும் என்றுதான் இவ்வளவு அவசரமாக இங்கு வந்தேன். ஆனால் தண்டனை முடிந்து விட்டதாக அரண்மனை வளாகத்தில் அறிந்தேன். சமூக துரோகிக்கு துணைப்போன கூணனை நம்மால் காப்பாற்ற முடியவில்லை. ஆண்டவன் சித்தம் அது போலும். எப்படியோ நாடு நலமாக விளங்க வேண்டும். யாருக்கும் பசி வாட்டக்கூடாது. உயிரிழந்த சலவை தொழிலாளியின் மனைவிக்கு மாதந்தோறும் அரண்மனையிலிருந்து உணவு பண்டமும் பணமும் கொடுக்க தாங்கள் உத்தரவிட வேண்டும் என்று அரசரிடம் தெனாலிராமன் விண்ணப்பித்தார். அரசர் அதை ஏற்று ஆணை பிறப்பித்தார். அரசரின் குதிரை பந்தய தோல்வி. ஒரு நாள் அரசர் தெனாலிராமன் ஒரு குதிரை வாங்கியதை அறிந்தார். அவர் அடிக்கடி அந்த குதிரையின் பெருமையை பேசிக்கொண்டிருந்தார். அரசர் அந்த குதிரையை பார்க்க வேண்டும் என்பதற்காக தெனாலிராமனிடம், அடுத்த நாள் காலையில் உன் குதிரையோடு வா, நாம் இருவரும் குதிரையில் உலா போகலாம் என்றார். தெனாலிராமன் அவ்வாறே வந்தார். அந்த குதிரை மிகவும் மோசமாக இளைத்து கிடந்தது. காற்று வேகமாக அடித்தால் கீழே விழுந்துவிடும். அதற்கா 50 நாணயங்கள் கொடுத்து விட்டான் என்று அரசருக்கோ ஆச்சரியம். அரசர் உலா வரும் குதிரை 1000 பொன் விலையில் அராபியாவிலிருந்து வந்தது. அரசர், நீ ஏன் இத்தகைய வத்தலம் தொத்தலமான குதிரையை வாங்கினாய்? இது எதுக்கு பிரயோஜனப்படுகிறது? என் குதிரையைப் போல் பயன்படுமா? குதிரை என்றால் என் குதிரைதான் குதிரை என்றார் தெனாலிராமனிடம். என்ன அரசே, இப்படி சொல்கிறீர்கள்? சிறு துரும்பு பல்குத்த உதவுவது போல தேக்குமரம் உதவுமா? இந்த குதிரை போல் உங்கள் குதிரை பிரயோஜனப்படுமா என்று தன் குதிரையை பற்றி விட்டு கொடுக்காமல் உயர்த்தி பேசினார். பொய் சொல்கிறாய். 100 பொற்காசு பந்தயம் கட்டுகிறேன். எங்கே, உன்னால் நிரூபிக்க முடியுமா? என் குதிரையின் பிரயோஜனத்தை விட உன் குதிரை அதிக பிரயோஜனப்படும் என்பதை என்று அரசர் பந்தயம் கட்டினார். அப்போது 2 குதிரைகளும் ஆற்றின் பாலத்தின் மேல் சென்று கொண்டிருந்தன. ஆற்றில் அன்று பெய்த மழையில் புது வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அங்கே யானையே வந்தாலும் நிற்க முடியாத அளவுக்கு தண்ணீர் குமிழியிட்டு சுழன்றடித்து கொண்டு சென்றது. அங்கே திடீரென ராமன் குதிரையை விட்டு குதித்தார். குதிரையின் கடிவாளத்தை பிடித்து குதிரையை பாலத்தின் ஓரத்தின் நுனிக்கு இழுத்து வந்து நிறுத்தினார். பிறகு சற்றென்று அரசர் எதிர்பாராத விதத்தில் அந்த ஆற்று சுழற்சிக்குள் குதிரையை பிடித்து தள்ளிவிட்டார்.
அரசருக்கு ஒரே திகைப்பு. தெனாலிராமா, பாவம் அந்த குதிரை உனக்கு என்ன இடையூறு செய்தது? அதை ஆற்றில் தள்ளிவிட்டாயே, அது பிழைக்குமா? சுழற்சியில் சிக்கி அடித்து கொண்டு போகிறதே, அதை காப்பாற்று என்றார் அரசர். அரசர் பிரானே, உங்கள் குதிரையை இவ்வாறு தள்ள முடியுமா? அதற்கெல்லாம் உங்கள் குதிரை பிரயோஜனமல்லாதது. என் குதிரைதான் பிரயோஜனப்பட்டது, பார்த்தீர்களா என்று பந்தயத்தில் வெற்றி கொண்ட பெருமையோடு சொன்னார். 1000 பொன் நாணய குதிரையை யாரும் இழக்க விரும்ப மாட்டார்களே. அதனால் அரசர் கட்டிய பந்தயப்படி 100 பொற்காசுகள் ராமனுக்கு கொடுத்தார். ராமா, நீ இப்படி செய்தது தவறுதானே. இனி இதுபோல இழப்புகளை துணிந்து செய்யாதே என்று அறிவுரை கூறினார் அரசர். பிரயோஜனமற்ற ஒரு செல்வத்தையோ பொருளையோ இழக்கும்போது யாருக்கும் வருத்தம் ஏற்படாது. அது உண்மை என்றாலும் ஒரு வாதத்துக்கு என பார்த்தாலும் எதற்கும் பிரயோஜனப்படாது என்று தங்களால் சொல்லப்பட்ட 50 காசு கொடுத்து வாங்கிய என் குதிரை எனக்கு இன்று பிரயோஜனமாக, அதுவும் இரட்டிப்பு லாபமாகத்தான் போயிற்று பாருங்கள் என்று ராமன் தன் குதிரையை பற்றி மேலும் பெருமையாக பேசினார். என்ன பிரயோஜனம்? அது என்ன இரட்டிப்பு லாபம்? எப்படி சொல் பார்க்கலாம் என்றார் அரசர். அரசரே, அந்த குதிரையை என்னைப் போல் யாரும் வாங்க மாட்டார்கள். அதனால் அதை விற்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அதை வைத்திருப்பதனால் தினமும் 5-10 தீவனமும் மசால் செடியும் வாங்கி போட வேண்டியிருக்கிறது. எனக்கு வீண் செலவு. எப்படி விற்று தொலைப்பது என ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருந்தேன். உங்கள் பந்தயத்தினால் எனக்கு 100 பொற்காசுகள் கிடைத்தன அல்லவா? வாங்கிய விலை 50 பொற்காசுகள் தானே. அந்த குதிரையை வைத்திருப்பதனால் எந்த காலத்தில் 100 பொற்காசுகளை பெற முடியும்? தாங்கள் பந்தயம் கட்டியதால் தானே 100 பொற்காசுகளை நான் பெற்றேன். இதுதான் என் குதிரையின் பிரயோஜனம் என்று அறிவார்ந்த விளக்கம் கொடுத்தார் தெனாலிராமன். அரசர் அவனுடைய அறிவுத்திறனை வியந்து புன்னகை செய்தார். மைத்துனனுக்கு தண்டனை. கிருஷ்ணதேவராயர் பூஞ்சோலையிலும் பழச்சோலையிலும் மனதை அதிகம் பறிகொடுப்பவர். பழச்சோலையின் பக்குவமும் பராமரிப்பும் பார்ப்பவருக்கு பரவசத்தை உண்டாக்கும். அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு தானே நேரில் சென்று பார்வையிட்டு வேலை வாங்குவார். பழச்சோலையில் தன்னை தவிர யாரும் பழத்தை பறித்து தின்னக்கூடாது. தான் இருக்கும்போது தன் கண்முன்னேதான் தன் பணியாட்களும் பழங்களை பறிக்க வேண்டும் என்பது மன்னர் பிரானின் கட்டளை. பௌர்ணமி நிலா பழத்தோட்டத்தில் புகுந்து விளையாடி கொண்டிருப்பது போல இரவில் பழத்தோட்டம் ஒளி வெள்ளமாய் திகழ்ந்தது. அரசர் எந்நேரமும் பழத்தோட்டத்தை பார்வையிட வரலாம் என்ற அச்ச உணர்வில் காவலாளிகள் அடிக்கடி கண் விழித்து பார்த்து கொண்டே அரைகுறை தூக்கத்தில் இருந்தனர். சன்னமான குரலில் திருட்டுத்தனமாக யாரோ தும்முவது காவலாளிகள் காதில் விழுந்தது. திடுக்கிட்டு விழித்து பார்த்தனர். வாலிபன் ஒருவன் கொத்து கொத்தாக பழங்களை பறித்து தின்று கொண்டிருந்தான். தாவி சென்ற காவலர்கள் அவனை கையும் களவுமாக பிடித்து அருகில் இருந்த மரக்கிளையில் கட்டி வைத்தனர். வாலிபன் தன்னை விட்டுவிடும்படி அழுது கெஞ்சினான். நீ யார்? எங்கு வந்தாய்? எந்த ஊர்? என்று துருவி துருவி காவலாளிகள் வினவினர். என் பெயர் பிச்சையா. என் ஊர் தென்னாலி. இங்கு உள்ள அக்காவையும் அத்தானையும் பார்த்துவிட்டு செல்ல வந்தேன். இங்குள்ள விகடகவி தெனாலிராமன் என் அக்கா கணவர். அவருக்கு தெரிந்தால் கொன்று போடுவார். அவருக்கு இது அவமானமாக அல்லவா இருக்கும். அவருக்காக என்னை விட்டுவிடுங்கள். இனிமேல் இதுபோல திருட்டு காரியம் செய்ய மாட்டேன், இது சத்தியம் என்று பழங்களை திருடி தின்றவன் சத்தியம் செய்து கொடுத்தான். ஆனால் காவலாளிகள் அரசரிடம் விழிப்புணர்வுள்ள காவலாளிகள் என்று தாங்கள் மெச்சி பாராட்டப்பட வேண்டும் என்ற கொள்கையில் பிடிவாதமாக அவிழ்த்துவிட மறுத்துவிட்டனர். அதிகாலை சூரியன் எழுந்து வருவதற்கு முன்னரே அரசர் பழத்தோட்டத்தை பார்வையிட வந்தார். அரசரிடம் பிச்சையாவை ஒப்படைத்து இரவில் நடந்ததை கூறினர். அரசர் வழக்கப்படி பிச்சையாவுக்கு தண்டனை கொடுத்தார். இவன் பழங்களைத்தானே திருடி தின்றான். அதற்கு பரிகாரமாக இன்று முழுவதும் அவன் விரும்பும் பழங்களை மட்டுமே உணவாக கொடுங்கள். மாலையில் சூரிய அஸ்தமன நேரத்தில் கொலைக்களத்திற்கு பிச்சையாவை அழைத்து சென்று வழக்கம் போல தலையை சீவி விடுங்கள் என்று காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார். தெனாலிராமன் வீட்டுக்கு செய்தி காற்றை விட வேகமாக பறந்தது. தெனாலிராமன் மனைவி கமலா ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தாள். அவனை காப்பாற்ற யாருமே இல்லையா? எனக்கு ஒரே தம்பி அவனாச்சே, அவனை காப்பாற்றுங்களேன் என்று மன்றாடி கெஞ்சினாள். அப்போதுதான் தெனாலிராமனுக்கு முதல் நாள் இரவு நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அரண்மனையில் அரசர் அந்த பழத்தோட்டத்து பழங்களை கூடையில் வைத்து கொடுத்தார். தெனாலிராமன் கொண்டு வந்து மைத்துனனுக்கு கொடுத்ததும்
அவன் அதுவரை கண்டிராத அந்த பழங்களை ருசித்து தின்றதும், அதை தின்று கொண்டே பழத்தோட்டம், அதன் காவலாளிகள், அசந்து தூங்கும் நேரம் அத்தனையும் விவரமாக தன்னிடம் பிச்சையா விசாரித்ததும், அதை வைத்துக்கொண்டு திருடச் சென்றதும், அதனால் இப்போது மாட்டிக்கொண்டதும் ஆக அத்தனையும் நினைவுக்கு வந்தன. கமலாவிடம் பிச்சையாவை பற்றி சலிக்கும் வரை திட்டிவிட்டு, அரசு தண்டனையை தடுக்க ஆண்டவன் ஒரு நாள் மட்டும்தான் முடியும். உன் உடன் பிறந்த சகோதரனின் தலையெழுத்து நன்றாக இருந்தால் தப்பிக்க முடியும் என்று கூறிவிட்டு அரண்மனைக்கு சென்றார். அரசர் கிருஷ்ணதேவராயர் அதிகாலை பூஜை முடித்துவிட்டு பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தார். தெனாலிராமன் பணிவோடு நின்று கொண்டிருப்பதைக் கண்ட அரசர், நீ ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? எதற்கு இந்த அருமையான காலை நேரத்தில் இங்கு வந்துள்ளாய் என எனக்கு தெரியும். திருடன் உன் மைத்துனன் என்பதால் அவனை காப்பாற்ற வந்துள்ளாய். நீ என்ன சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தில் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். ஆண்டவன் மீது சத்தியம் என்றார். நான் சொல்வது என்று நிறுத்தி ஒரு வகையாய் இழுத்தார் தெனாலிராமன். நீ என்ன சொன்னாலும் சரி, அதற்கு நேர்மாறாகத்தான் நான் இயங்குவேன். மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவன் மீது ஆணை என்றார் அரசர். தெனாலிராமன் மனதிற்குள் புன்னகை செய்து கொண்டார். மைத்துரனை காப்பாற்றுவது எளிது என மனதுக்குள் திருப்தி கொண்டார். அரசே, தாங்கள் ஆண்டவன் மீது சத்தியம் செய்துள்ளதை எக்காரணத்தை கொண்டும் மாற்றாதவர்கள் என நான் அறிவேன் என்று நினைவுபடுத்தினார். சொல் என்றார் அரசர். இந்த பேராசைக்காரனான பிச்சையாவுக்கு தூக்கு தண்டனை விதியுங்கள் என்று கூறினார் தெனாலிராமன். அரசர் கொடுத்த வாக்குப்படி தெனாலிராமன் வேண்டுவது எதுவோ அதனை செய்யக்கூடாது என்பதால் அரசர், அவனுக்கு நீ வேண்டுவது போல தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். அதற்கு பதிலாக அவனை இன்றே இக்கணமே இந்த நகரத்திலிருந்து போய்விடச் சொல் என்று ஆணை பிறப்பித்தார். தங்கள் தண்டனையால் அவன் நடுங்கி செத்து கொண்டிருந்தான். நானும் நீங்களும் என் மனைவி கமலா என யார் சொன்னாலும் கூட அவன் இங்கு இருக்க மாட்டான் என்று அரசரிடம் தெனாலிராமன் கூறினார். மனைவி கமலாவிடம் வந்து நடந்ததை சொன்னார். அவள் தம்பியை விடுவிக்க தான் அரசர் கூறிய வார்த்தைகளை பிடிவாதமாக பிடித்து கொண்டு அதை வைத்தே காரியம் சாதித்ததை பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். பிச்சையாவை உடனே ஊருக்கு அனுப்பிவிட்டார் தெனாலிராமன். தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என நினைத்து மகிழ்ச்சி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் இனி கை தவறியும் கூட திருடக்கூடாது என பிச்சையா சபதம் செய்து கொண்டான். டில்லியில் தெனாலிராமன் அரசவையிலும் வெளி உலகிலும் மட்டுமல்லாமல் தன் வீட்டுக்குள்ளும் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் மகிழ்ச்சியாக மாற்றிவிடுவதில் வல்லவர். ஒரு நாள் தன் மனைவியுடன் உரையாடி கொண்டிருக்கும்போது அரண்மனை சேவகன் தெனாலிராமனிடம், அரசர் கையோடு தங்களை அழைத்து வர சொன்னார் என்று கூறினான். தெனாலிராமன் அவசரமாக புறப்பட்டார். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை கண்டதும், விகடகவியே, வருக வருக, உமக்கு சக்கரவர்த்தி பெருமான் பாபரிடமிருந்து டெல்லி வருமாறு அழைப்பு வந்துள்ளது. இன்றே புறப்பட்டு செல்லலாம் என்றார் கேலி சிரிப்புடன். ராமா, பாபர் அழைக்கிறார் என்றால் அதில் சூழ்ச்சியும் இருக்கும், பெரிய உள்ளடக்கமும் இருக்கும். உன்னை பரிசோதிப்பதற்கும் உன் திறமையை மெச்சுவதற்கும் இருக்கலாம். உங்கள் விகடகவியை வர சொல்லுங்கள். என்னிடம் அவன் திறமையை காட்டட்டும். உண்மையாகவே திறமை இருந்தால் என்னிடம் பரிசு பெற்று மீண்டும் தங்களிடம் வரட்டும். இல்லையெனில் அதற்கு தகுந்தவாறு கவனித்து அனுப்புகிறேன். தைரியம் இருந்தால் வர சொல்லுங்கள் என்று சவாலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உன்னால் முடியுமா என்று வினவினார். என்னாலா முடியாது? சவாலுக்கு சவால். எப்படியும் சக்கரவர்த்தி பாபரின் பாராட்டு பெறாமலும் பரிசு பெறாமலும் திரும்புவதில்லை. இப்போதே செல்கிறேன் என்று தன்னம்பிக்கை குறையாமல் பேசினார் ராமன். கிருஷ்ணதேவராயர், பாபரிடம் பரிசு பெற்றால் உனக்கு 1000 பொன் நாணயங்கள் நானும் பரிசளிக்கிறேன். தோற்றால் மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஊர்வலம் அனுப்புவேன். இதற்கு சம்மதம் என்றால் டெல்லிக்கு செல் என்று ஆணையிட்டார் அரசர். தெனாலிராமன் டெல்லி வருவதை அறிந்து பாபர் அரசாங்க அதிகாரியை அனுப்பி அவருக்கு தங்குவதற்கும் மற்ற வசதிகளையும் செய்து தந்தார். எப்போது நான் சக்கரவர்த்தி பாபரை சந்திப்பது என்று அந்த அதிகாரியிடம் கேட்டார் தெனாலிராமன். சக்கரவர்த்தி உத்தரவு எப்போது கிடைக்கிறதோ அப்போதுதான் உம்மை நாங்கள் அழைத்து அவரை சந்திக்க வைக்க முடியும் என்றனர் அதிகாரிகள். உடனே சக்கரவர்த்தி சபையினரையும் மந்திரி பிரதானிகளையும் படைத்தளபதிகளையும் சேவகர்களையும் அதிகாரிகளையும் அழைத்து அவர்களை நோக்கி, வந்திருக்கும் தெனாலிராமனுக்கு தோல்வியை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவன் நுண்ணறிவு மிக கொண்டவன். கற்சிலைகளையும் ஓவிய மனிதர்களையும் மிருகம் பறவைகளையும் கூட சிரிக்க வைக்கும் ஆற்றல் பெற்றவன். அவனுக்கு உடனே பரிசு தரக்கூடாது.
பல சோதனைகளை வென்றால்தான் பரிசு தர வேண்டும். அதனால் அவனை 3 தினங்களுக்கு பிறகே சபைக்கு அழைப்பேன். அவன் என்ன அகடவிகடம் செய்தாலும் யாரும் சிரிக்கவோ பாராட்டவோ கூடாது. அப்படி யாராவது சிரித்து பாராட்டிவிட்டால் சிறைச்சேதம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று உத்தரவிட்டார். அடுத்த நாளிலிருந்து முதல் நாள் மகிழ்ச்சியுடன் பேசிய பணியாட்களும் கூட என்ன பேசினாலும் சிரித்தாலும் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விடுவர். இது தெனாலிராமனுக்கு ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என உணர்த்தியது. சக்கரவர்த்தி பாபரும் சபைக்கு 3 நாட்கள் கடந்தும் அழைக்கவில்லை. தோல்வியுடன் விஜயநகரம் திரும்ப வேண்டுமோ என தெனாலிராமன் கவலையுற்றார். எப்படியும் வென்றுவிட வேண்டும் என தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார். சக்கரவர்த்தி பாபர் தினமும் அதிகாலையில் மக்கள் நடமாட்டமில்லாத அரண்மனையின் வெளிப்பகுதியில் காவலர்களுடன் நடந்து உடற்பயிற்சி செய்வது வழக்கம். அன்றும் அப்படி காலார நடந்து வரும்போது ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் தட்டு தடுமாறிக்கொண்டு மாமரக்கன்று ஒன்றை நட்டு கொண்டிருந்தார். அந்த முதியவர் மேல் மிக பாசமும் இரக்கமும் பொங்க, ஐயா முதியவரே, இந்த தள்ளாத வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கனிவுடன் கேட்டார் அரசர். மாமரக்கன்று நடுகிறேன். இது வளர்ந்தால் அருமையான கனிகள் கிடைக்கும் அல்லவா? அதற்காகத்தான் நான் இன்று கஷ்டப்பட்டேனும் நட்டு வைக்கிறேன் என்றார் முதியவர். உமக்கு அதிகமான வயதாகிவிட்டது. உடலில் வலு குறைந்து தளர்ச்சியும் முதிர்ச்சியின் களைப்பும் வந்துவிட்டன. இந்த கன்று தழைத்து மரமாகி பூத்து காய்த்து கனியாகும் வரை நீங்கள் உயிருடன் இருப்பீர்களா? உங்கள் ஆயுள் முடிந்த பிறகு உங்களுக்கும் பலன் தராத இந்த மரத்தை நீங்கள் ஏன் நட வேண்டும் என்று கிண்டலாகவும் யதார்த்தமாகவும் நடைமுறை உண்மையை கேள்வியாக கேட்டார். முதியவருக்கு கோபமோ சோர்வோ வரவில்லை. அரசர்க்கெல்லாம் அரசரே, எனக்கு மட்டும் இதன் கனிகள் பயன்படும் என்றோ பயன்பட வேண்டும் என்றோ நான் இதை நடவில்லை. பிறருக்கு பயன்படட்டும் என்றுதான் இதை நடுகிறேன் என்றார் முதியவர். ஆஹா பெரியவரே, வாழ்க! உங்கள் நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ் நீண்ட தீர்க்காயிலையும் நல்ல பலாபலன்களையும் பரிசாக தருவார் என்று புகழ்ந்தார் பாபர். எப்போதும் அரசர் யாராவது ஒருவருக்கு தற்செயலாக பரிசு கொடுக்க நினைத்துவிட்டால், உமக்கு நல்ல பலாபலன்களையும் தீர்க்காயிலையும் அல்லாஹ் பரிசாக தருவார் என்று அந்த இடத்தில் அவரிடமே கூறுவார். அதை கேட்டதும் அரசரின் உத்தரவு என்று அருகில் இருக்கும் சேவகன் உணர்ந்து கொண்டு தங்களிடம் உள்ள பொற்களி ஒன்றை பரிசாக தருவார். அந்த வழக்கத்தின்படி அரசர் அல்லாஹ் அருளுவார் என்று கூறியவுடனே அருகிலிருந்த சேவகன் பொற்களி ஒன்றை எடுத்து அந்த முதியவருக்கு தந்தான். அதை பெற்றுக்கொண்ட முதியவர், மன்னர் பிரானே, நமக்கு முந்தைய தலைமுறையினர் வைத்து சென்ற மரங்களின் கனிகளைத்தானே நாம் உண்டு வருகிறோம். அதுபோல நாம் ஏதாவது பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தள்ளாத வயதிலும் சிரமம் கொண்டு இதை நடுகிறேன். நான் நல்லது செய்கிறேன் என்பதற்கு நன்மையே பலாபலனாக கிடைக்கும் என்பது போல சக்கரவர்த்தி பெருமானின் கருணை பொற்கிளியாக என் கைக்கு வந்துவிட்டதே, அதுவும் உடனுக்குடன் கிடைத்துவிட்டதல்லவா? அரசன் அன்று கொடுக்கும், தெய்வம் நின்று கொடுக்கும் என்பது இன்றைய என் அனுபவ மொழி என்று முதியவர் புகழ்ந்து சாதுரியமாக பேசினார். மிக்க மகிழ்ச்சி. உன் பேச்சு திறமையை மிகவும் பாராட்டுகிறேன். இன்னும் அல்லாஹ் பல பரிசுகளை பேச்சு திறமைக்காக மட்டுமே தருவார். அல்லாஹு அக்பர் என்று வணங்கி வாழ்த்தினார். உடனே அந்த குறிப்பறிந்து அருகிலிருந்த சேவகர் 2 பொற்கிளிகளை அந்த முதியவருக்கு தந்தார். பொற்கிளியை வாங்கிய முதியவர் மன்னர் காலடி தொட்டு வணங்கினார். தாங்கள் எனக்கு ஒரு உத்தரவு தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஊரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொல்லி தன்னலம் பாராமல் பிறருக்கு உபகாரம் செய்யும் பணியை எவர் செய்தாலும் சக்கரவர்த்தி இறைவனென வாரி வாரி வழங்குவார் என்று தங்கள் கொடைத்தன்மையை பரப்புவதற்கு உத்தரவு தாருங்கள் என்றார் அந்த முதியவர். மன்னர் வாய்விட்டு சிரித்தார். பெருமிதம் கொண்டார். எம்முடைய நாட்டில் பலனை எதிர்பாராமல் பணியாற்றுவோர் இருக்கின்றனர் என்றால் எனக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சிதானே. உமக்கு அல்லாஹ் எல்லா நலன்களையும் வழங்குவார் என்று மேலும் ஒரு குறிப்பை காட்டினார் அரசர். சேவகன் மற்றொரு பொற்கிளியை பரிசாக தந்துவிட்டு அரசரை பின்தொடர்ந்தான். சக்கரவர்த்தி அவர்களே என்று அந்த முதியவர் கம்பீரமாக அழைத்தார். அரசர் திரும்பி பார்த்து திகைத்து விட்டார். தாடி, மீசை, வயதான தோற்றம் இவற்றையெல்லாம் களைத்தபடி மன்னிக்க வேண்டும் என்று கூறி அரசர் நின்ற திசை நோக்கி விழுந்து வணங்கி எழுந்தான். என் பெயர் தெனாலிராமன். தாங்கள் அழைத்ததன் பேரில் எம் அரசர் கிருஷ்ணதேவராயரால் தங்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டவன். நான் முதியவர் வேஷம் போட்டது
தவறெனில் மன்னியுங்கள் என்றான். பாபர் மகிழ்ச்சியோடு தெனாலிராமனை தழுவிக்கொண்டார். உன் அறிவாற்றலான பேச்சையும் செயலையும் கேள்விப்பட்டுதான் உனக்கு அழைப்பு அனுப்பினேன். உன் பொறுமையையும் திறமையையும் சாதுரியமான அணுகுமுறையையும் சோதிக்க எண்ணி அரண்மனைக்கு 3 நாட்களாகியும் அழைக்காமல் இருந்தேன். என்னை விட பன்மடங்கு கெட்டிக்காரன் என்பதை என்னை தோற்கடித்தே நிரூபித்து விட்டாய். வா, அரண்மனைக்கு செல்லலாம் என பாபர் உத்தரவிட்டார். பெரிய விருந்துக்கு ஏற்பாடாயிற்று. சபையினருக்கு பாபர் தெனாலிராமனை அறிமுகப்படுத்தும் போது மிக சிறப்பான புகழ் உரையாற்றினார். சபையினர் கேட்ட சாமர்த்தியமான மிகப்பெரிய வினாக்களுக்கும் கூட லாவகமாக நகைச்சுவையோடு பதில் கூறி அனைவரின் பாராட்டையும் பெற்று விஜயநகரம் திரும்பினார் தெனாலிராமன். கிருஷ்ணதேவராயருக்கு இங்கு நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் பாபரே செய்தி மூலம் அனுப்பிவிட்டார். தெனாலிராமனுக்கு மேலும் பரிசுகளை விஜயநகர பேரரசர் கொடுப்பதற்கு வரவேற்பு விழாவிற்கு பெரிதாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்.